ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லியும் 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துட்டு வரோம். நீங்கள் அப்படியே டெய்லியுமே என் கூடயே ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம கொஷின்ஸ்குள்ளே போகலாம். இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. நகர்ப்புற நிர்வாக பிரிவுகளில் சரியானது எது? அனைத்தும் சரி. தேசிய கடற்படை தினம் டிசம்பர் 4. மாநகராட்சி தலைவர் டேஷ் என அழைக்கப்படுகிறார்? மேயர். கிருஷ்ணதேவராயர் எந்த வம்சத்தை சார்ந்தவர்? துளுவ. குடைவரை கட்டடக் கலைக்கு முன்னோடியாக திகழ்ந்த பல்லவ அரசர் யார்? மகேந்திரவர்மன். இந்தியாவில் அதிக அளவு நெல் உற்பத்தி செய்யும் மாநிலம் மேற்கு வங்காளம். எளிய நிலையில் ஆறுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றங்களில் பொருந்தாதது எது? குருட்டு ஆறுகள். முதலீட்டு குறைப்பு எதை ஏற்படுத்தாது? பொது வளங்களை வெளிக்கொண்டுவருவது. ஏனைட் என்ற நூலை எழுதியவர்? வெர்ஜில். பெட்ரோலியம் என்ற சொல் பெட்ரோ பாறை மற்றும் ஓலியம் எண்ணெய் என்ற இரு லத்தீன் மொழி சொற்களிலிருந்து பெறப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை ASI 1861 ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்ஹம் என்ற நில அளவியலாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. கவிராஜா என்னும் பட்டம் பெற்றவர்? சமுத்திரகுப்தர். நாற்பதின்மர் என்றறியப்பட்ட துருக்கிய பிரபுக்கள் குழுவை ஒழித்தவர்? கியாசுதீன் பல்பன். பொறுத்துக. சந்தால் களம் 1855-56. பம்னா கலகம் 1873-76. தக்கான கலகம் 1875. மாப்ளா கிளர்ச்சி 1921. உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட உலகத்தரத்தின் அறிந்து கொள்ளும் பொருட்டு நிறுவப்பட்ட கமிஷன்? கோடாக்ஸ் அலிமெண்டேஷன் கமிட்டி. இந்திய அரசு கருப்பு பணத்திற்கு எதிராக அனைத்து ரூபாய் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை பணமதிப்பிழப்பு செய்த ஆண்டு? 8/11/2016. அமுல் நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? குஜராத். தேசிய திட்ட ஆணையம் நேரு தலைமையில் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1938. இம்பீரியல் வங்கி என்பது எந்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா SBI என்று மாற்றப்பட்டது? 1955. காந்தியடிகளின் வேட்பாளரான பட்டாபி சீதாராமையாவின் வீழ்ச்சி. சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸில் தலைவரான ஆண்டு? 1939. கலினா பாஸ்பரட் புளோர் அபடைட் போன்றவை எதனுடைய தாதுக்கள் ஆகும்? பாஸ்பரஸ். மின்னார் பகுத்தலின் தந்தை? அர்ஹீனியஸ். எப்சத்தின் பயன்களில் பொருந்தாதது எது? பாரிஸ் சாந்து தயாரிக்க. வேதிப்பொருட்களின் அரசன்? சல்பியூரிக் அமிலம். மின் கடத்து திறனின் அலகு? சீமனீஸ். முடக்குவாதத்தை சரி செய்ய பயன்படும் ஜிம்னோஸ்பெர்ம்? நீட்டம். வலது ஏற்றியத்திற்கும் வலது வென்ட்ரிகளுக்கும் இடையே காணப்படும் வால்வு? மூவிதழ் வால்வு. தாவர ஹார்மோன்களில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டவை? ஆக்சின்கள். செல் பற்றிய படிப்பின் பெயர்? சைட்டாலஜி. விட்டமின் E குறைபாட்டினால் ஏற்படும் நோய்? மலட்டுத்தன்மை. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பு? 29.73%. துருவ நட்சத்திரத்துக்கு எடுத்துக்காட்டு? போலாரிஸ். அழுத்தத்தின் அலகு? பாஸ்கல். வெள்ளியின் மின்தடை எண்? 20°C 1.59 × 10⁻⁸.
அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிப்பது 10 டிகிரி கால்வாய். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது பெட்ரோல். ரியோ டி ஜெனீரோ நகரில் 1992ஆம் ஆண்டு நடைபெற்ற புவி உச்சி மாநாடு ஐக்கிய நாடுகளின் சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி மாநாடு என்று அழைக்கப்பட்டது 1992. இந்தியாவில் மிக அதிக மக்கள் அடர்த்தியை கொண்ட மாநிலம் பீகார். இரத்த வெள்ளையணுக்களின் எண்ணிக்கை குறைவதால் ஏற்படும் நோய் லூக்கியோபீனியா. உயிருள்ள தடுப்பூசி மருந்திற்கு எடுத்துக்காட்டு BCG தடுப்பூசி. காட்மியத்தின் குறியீடு CD. போதைத்தன்மை வாய்ந்த வலி நீக்கிகளுக்கு எடுத்துக்காட்டு கோட்டின். புவியின் நிறை M மதிப்பு 5.972 × 10⁻24 kg. காரிபோ என்பது ஒரு வகையான மானின் ரோமம். இதோட 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் முடியுது. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு 45 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். இதை நீங்கள் வீடியோ நல்லா ரிப்பீட்டட் மோடில் கேட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எக்ஸாமில் ஞாபகம் வரத்துக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாய்.